ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். பால்வாடி சத்து மாவு வச்சு செம சாஃப்டாக சூப்பராக கேக் பண்ணலாமா? நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. கேக் பண்ணுறதுக்கு 1 கப் சத்து மாவு எடுத்திருக்கேங்க. அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சத்து மாவு கொஞ்சம் பிறுபிறுப்பாக தான் இருக்கும், அதனால் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு எடுத்த அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். சத்து மாவில் ஏற்கனவே இனிப்பு இருக்கிறதுனால நம்ம சீனி கம்மியாக சேர்த்தா போதும். அதனால 1/4 கப் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இதோடவே ஒரு ஏலக்காயும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க. இந்த மாவு இப்போ இப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1 முட்டை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி முட்டையோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் விஸ்க் வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம்லாம் கலந்து விட வேண்டாம், 1 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டால் போதும். இந்த முட்டை எண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா முட்டை எண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இதோடவே காய்ச்சி ஆறின பாலில் 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததும் மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாங்க. இந்த முட்டை எண்ணெய் பால் எல்லாமே மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் நம்ம மிக்சி ஜாரில் மாவு சீனி எல்லாமே சேர்த்து அரைச்ச பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம மாவு எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்ததுனால இதில் கட்டி எதுவுமே இருக்காதுங்க, அதனால அப்படியே சேர்த்துடலாம். இப்போ மாவையும் சேர்த்ததும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தூக்கி விட்டோம்னா அது மடிப்பாக விழணுங்க, அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதோடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி ஒரே சைடாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் பேக்கிங் சோடா சேர்த்த பிறகு நிறைய நேரம்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவை அப்படியே வச்சுருங்க. இப்போ உடனே நம்ம பேக் பண்ணுறதுக்கு இதை ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் லைட்டாக தடவி எடுத்துக்கிறேன். எண்ணெய் தடவின பாத்திரத்தில் கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லாட்டி மைதா ஏதாவது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம பண்ணுறதுனால கேக் பாத்திரத்தோட ஒட்டாமல் வரும். மாவு இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி தட்டி எடுத்துட்டு மீதி மாவு இருந்ததுன்னா அதை கீழே போட்டுருங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அதை சேர்க்கும் போதே மடிப்பாக விழுது. இந்த மாதிரி தான் மாவு இருக்கணும். நம்ம மாவு சேர்க்குற பாத்திரத்தில் 1/2 பங்களவுக்கு தாங்க மாவு இருக்கணும். கேக் நல்லா வெந்து வரும்போது பாத்திரத்தில் 3/4 பங்களவுக்கெல்லாம் கேக் உப்பி வந்துடுங்க. அதனால் பாத்திரத்தில் பாதி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கோங்க. மாவு எல்லாத்தையும் சேர்த்ததும் பாத்திரத்தை லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் போகும். இப்போ குக்கரை சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன். அது மேலவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவையும் வச்சிடலாம். இப்போ மாவை உள்ளே வச்சதும் மாவு மேலேயே அந்த பாத்திரத்தில் ஒரு மூடி போட்டுக்கிறேங்க. இப்படி மூடி வைக்கிறதுக்கு பதிலாக பாயில் பேப்பர் இருந்தால் கூட மூடி வச்சுக்கலாம். இப்போ கேஸ்கெட் எதுவுமே போடாமல் குக்கர் மூடியையும் மூடி வச்சிடலாங்க. எனக்கு கேக் வேகிறதுக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ 20 நிமிஷம் கழித்து நம்ம கேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தீயை லோ ஃப்ளேமில் வச்சு கேக்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் கேக்கை அடி பிடிக்காமல் வரும். கேக்கு நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியை சென்டரில் இந்த மாதிரி விட்டு பார்த்தோன்னா மாவு கத்தியோடு ஒட்டாமல் வரணுங்க. கேக் நல்லா சூப்பராக வந்துடுச்சு. மாவு எதுவுமே கத்தியில் ஒட்டலை. இப்போ கேக்கு ஆற விட்டுடலாங்க. ஆறுனதும் பாத்திரத்தில் இருந்து கேக்கை எடுத்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.